Hello friends, number series la 14th question, sum of n terms of series. So இந்த மாதிரி ஒரு series கொடுத்திருக்காங்க. So இது வந்து one point கிடையாது, இது multiple. Okay. So இப்போ இந்த series அப்படியே எடுத்து இங்க நம்ம எழுதிக்கலாம். Okay. இப்போ இந்த series modify பண்ணி கீழே எழுதிக்கலாம். So 1 into 2 2 plus 2 into 3 6 3 into 4 12. So இதுதான் இந்த series. Okay. So இப்போ series இந்த மாதிரி எழுதியாச்சு. So first sum of 1 value என்னவா இருக்கும் 2, sum of 2 value என்னவா இருக்கும் 2 plus 6 8. Okay, இது மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம எப்படி இந்த நமக்கு given value இருக்கு இல்லையா, அதில் n கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ என்னக்கு 1ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறதும் 2ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது செகண்ட் இருக்கிறதும் நமக்கு கிடச்சிதுன்னா அந்த ஆன்சர் தான் பர்ஃபெக்டான ஆன்சர். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், என்னோட வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஏல சப்ஸ்டிட் பண்ணுறேன், இங்கே 1ன்றதை இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கலாம் 1 1 plus 1 2 1 plus 2 3 divided by 3. ஓகே, ஸோ ஆன்சர் 2ன்றது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ n equal to 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஏன்ற ஆப்ஷனில். அது அடுத்த 8ன்றதுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஸோ அது பர்ஃபெக்டான ஆன்சர். கரெக்டாக? ஸோ இப்போது ஏல வந்து 2ன்றதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ என்ன உங்களுக்கு கிடைக்கும் 2 2 plus 1 3 2 plus 2 4 divided by 3. ஸோ இப்போ இந்த மாதிரி கிடச்சிருச்சா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8. ஸோ 8ம் கரெக்டாக இருக்குது, 2வும் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ S1 வேல்யூ S2 வேல்யூவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.